ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா விடாமுயற்சி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் நேற்று தியேட்டர்ல ரிலீஸ் ஆன அஜித் குமார் படம். அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அஜித், அர்ஜுன், த்ரிஷா, ரஜினா கசேண்ட்ரா, ஆரவ் இவங்கெல்லாம் மெயின்லீட் பண்ணிருக்காங்க. அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. டைரக்டர் மகிழ் திருமேனி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. பர்சனலா இந்த படம் எனக்கு எப்படி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உருவாச்சுன்னா மகிழ் திருமேனி டைரக்டர். ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே நல்ல த்ரில்லர் படமாகவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கும். ஏன்னா அவர் எடுத்த தடம், தடையாத தாக்க இந்த மாதிரி படங்கள்லாம் நல்ல பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு டேரக்டர் அவர் எப்படி இன்னும் இந்த படம் எப்படி அஜித் வச்சு ப்ரெசென்ட் பண்ணிருப்பாரு. அது போக இதுவரை ஒரு பிரேக் டவுனோட ஒரு ரீமேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதோட அடாப்டேஷன். ஸோ பிரேக் டவுன் படம் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன் இங்கிலீஷ் படம். அது வந்து செம்ம ஆக்ஷன் படம். அது அந்த டைம்ல நான் பார்த்தப்ப அதுக்கப்புறம் இப்போவும் இதோட அடாப்ஷன் தெரிஞ்சோன்னா திரும்பி ஒரு வாட்டி இந்த படத்தை நான் போட்டு பார்த்தேன். நான் செம்ம ஆக்ஷன் படம்னால ஓகே அதை தமிழ் வருஷனுக்கு எப்படி பண்ணியிருக்காரு இவர் மெயினா அஜித்தை வச்சு. அதுவும் ஏன்னா ஒரு நல்ல ஆக்ஷன் படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர் தான் மகிழ் திருமேனி ஸ்டைலிஷா. ஸோ எப்படி எடுப்பாருன்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு ஃபர்ஸ்ட் டேவே தியேட்டர்ல போய் பார்த்த ஒரு படம் அது. மெயினா அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா அஜித், த்ரிஷா அவங்க வந்து ஒரு மேரேஜ் லைஃப் ஒரு 12 வருஷமா ரன் பண்றாங்க. லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க லைஃப் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு த்ரிஷாக்கு வந்து ஒருத்தர் மேல அஃபேர் வருது. அஃபேர் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு ஸோ இவர் கூட அஜித் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லி டிவோர்ஸ் கேட்கறாங்க. இவரும் ஓகே டிவோர்ஸ் கொடுக்கணும்னு ஃபைனலா வராரு. வரும்போது த்ரிஷா சொல்றாங்க டிவோர்ஸ் கிடைச்சி வெளியே வர வரைக்கும் நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கேன், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல அப்படின்றாங்க த்ரிஷா. ஓகே நானே உங்களை கொண்டு போய் விட்டுறேன் உங்க அம்மா வீட்டுல, நானே கார்ல விட்டுறேன், நம்ம ஒரு கடைசி ட்ரிப்பா வச்சுக்கலாம், லாஸ்ட் ட்ரிப் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்டா ஒரு கிட்ட போடுறாரு. அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து ஒரு ரோட் ட்ரிப் போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 ஹவர்ஸ் கிட்ட டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 650 கிலோமீட்டர்ஸ் வந்து ஸோ அஜர்பைஜான் வந்து போறாங்க. ஒரு ஃபுல்லா பாலைவனம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியால. அங்க போகும்போது இவங்க கிட்ட வந்து ஒரு சில பேர் வந்து பிரச்சனை பண்றாங்க. வீம்புக்குன்னு வந்து ஆர்வம் இருக்கிறாரு. அப்படி பிரச்சனை பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வண்டி பிரேக் டவுன் ஆகுது. பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் அஜித் என்ன பண்றாருன்னா அங்க லிஃப்ட் கேட்க பாக்குறாரு. அப்போ வந்து அர்ஜுனும் ரஜினா கசேண்ட்ராவும் வராங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு வராங்க. வந்து இவங்களை நான் வேணா கொண்டு போய் விட்டுறேன் அங்க ஒரு கேஃபேல, நீங்க வண்டியை சரி பண்ணிட்டு கூட வாங்க, இந்த இடத்துல லேடி அவங்க நிக்கிறது சேஃப் இல்லை அப்படின்றாங்க. ஓகே சொல்லிட்டு அஜித்தும் நம்பி அர்ஜுன் கூட ரஜினா கசேண்ட்ரா கூடயும் த்ரிஷாவை அனுப்பிச்சு வைக்கிறாரு. திரும்பி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய் அவங்க சொன்ன அந்த கேஃபேல போய் தேடி பார்த்தா த்ரிஷாவை காணும். இதுக்கப்புறம் இவர் போய் த்ரிஷாவை கண்டுபிடிச்சாரா இல்லையா, த்ரிஷாக்கு என்ன ஆச்சு அப்படின்றத அந்த படத்தோட மீதி கதை. இது லைக் சிமிலர் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு பிரேக் டவுன் படத்தோட ஒரு கதை தான். அதனால தான் அதோட அடாப்டேஷன் போட்டிருந்தாங்க. அஃபிஷியல் ரீமேக்னு இல்லாமல் அடாப்டேஷன் போட்டிருந்தாங்க. மெயினாக இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவரோட ஆக்டிங் பிரமாதமா இருந்தது. இந்த படத்துல உண்மையாக சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பண்ண படங்கள்லாம் அந்த மாஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய படங்கள். ஏன்னா அவரோட மேனரிசம், அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட மாஸ் சீன், அவரோட இன்ட்ரோ சீன், அவரோட அந்த டான்ஸ் லைக் அது டோட்டலாக ஒரு ஃபேன்ஸ்க்குன்னு பண்ண படம். பட் இந்த படம் வந்து அவர் மனசுக்கு திருப்தியா நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ண மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து ஃபேன்ஸ்க்கான படம் கிடையாது. அதை நான் தெளிவாகவே சொல்லிடுறேன் ஸ்டார்டிங்ல இந்த ரிவ்யூல. ஏன்னா அஜித் அவரோட ஆக்டிங் பிரமாதமா இருந்தது. நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மாஸ் ஹீரோ போயிட்டு அடி வாங்குற சீன்லாம் நடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆர்வம் போட்டு மூஞ்சிலே குத்துறாரு, மண்டையை பிடிச்சி இப்படி ஆட்டுறாரு, குத்துறாரு, செம்மாட்டி அர்ஜுனும் அடிக்கிறாரு, ரஜினா கசேண்ட்ராவும் அடிக்கிறாரு. யாருமே வந்து அஜித்தை நீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும் அந்த படத்துக்குள்ள. அப்படி இருக்கும்போது இன்னொரு சின்ன சின்ன ஆட்டுச்சுன்னா அஜித்தை கம்பேர் பண்ணுவோம் உங்களுக்கு ஆரவெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆரவ் ரஜினா கசேண்ட்ராலாம் பிடிச்சி அஜித் அடிக்கிறாங்க. ஏன்னா ஆரவ் போட்டு அந்த அடி அடிக்கிறாரு. ஒரு பெரிய மாஸ்டர் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நானே அடி வாங்குற சீன் நடிக்கணும், நானே திரும்பி நான் பஞ்சு கொடுறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க கண்டிப்பா. ஏன்னா அது பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயமா பார்த்தது. அஜித்தோட அந்த ஒரு பெருந்தன்மை, கதைக்கு என்ன தேவையோ நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிரமாதமா நடிச்சு கொடுத்திருந்தாரு. படம் பூராவே வந்து பாத்தீங்கன்னா அவர் கெரியர்ல சரி ஒரு படம் இந்த மாதிரியான ஒரு படம் பண்ணலாம், ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல ஒரு இந்த ரேஞ்சில் வேற மாதிரி பண்ணலாம். ஸோ இது ஃபேன்ஸ்க்கு பிடிக்குதோ இல்லையோ பரவாயில்ல, என் மனசுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் பண்றேன்னு அது அஜித் பண்ணியிருந்தாரு. அதுக்கே பெருசா பாராட்டலாம். ரொம்ப ஒரு நல்ல ஸ்கிரிப்ட். ஏன்னா இவர் இந்த மாதிரி பண்ணாலும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய பெரிய ஹீரோஸ் கூட இந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் பண்ணலாம் சொல்லி தமிழ்ல பண்ணலாம் டிஃப்ரெண்டா. ஏன்னா நான் நம்மளே சும்மா ஆச்சமா ரசிச்சு ஒரு இந்த கமர்ஷியல் மசாலா கொடுக்கறதுக்கு ஸோ இவரை மாதிரி இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் பண்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ நல்லா அந்த அவரோட ஆக்டிங் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு அஜித். அவரோட கெரியர்லேயே இது ஒன் ஆஃப் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரா இருக்கும். இந்த படமும் ஒரு முக்கியமான ஒரு படமா அவருக்கு இருக்கும். என்னதான் படத்தோட ரிசல்ட்டா இருந்தாலும் அவர் கேரக்டர் நின்று பேசும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவருக்கு. அதே மாதிரி அர்ஜுன் அவர் வந்து பாத்தீங்கன்னா வில்லனா ஒரு ரோல் பண்ணிருக்காரு. நெகட்டிவ் ரோல் தான். நல்லா இருந்தது அவரோட ரோல். ரீசெண்டா நிறைய படங்கள்ல வில்லனா பண்ணிட்டு வராரு. ஆனா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஓரளவு டீசென்டான ஒரு வில்லன். பட் ஆனா இன்னும் ஸ்ட்ராங்கா அவரோட கேரக்டர் எழுதிருக்கலாம். கொஞ்சம் ஓரளவு ஆவரேஜ் தான் இருந்தது. பெருசா அந்த அளவுக்கு அவர்கிட்ட அந்த பீக் வில்லனிசம் இல்ல. அது நான் பெருசா எதிர்பார்த்தேன். அவர்கிட்ட பயங்கரமான வில்லனிசம் இருக்கும், 2 பேரோட ஃபேஸ் ஆஃப்லாம் வேற லெவல் இருக்கும்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளா போயிடுச்சு. அதனால அர்ஜுன் கேரக்டர் இன்னும் பெட்டராவே பண்ணிருக்கலாம், இன்னும் பெட்டராவே எழுதிருக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். த்ரிஷா அவங்க கேரக்டர் பிரமாதமா இருந்தது. எஸ்பெஷலி த்ரிஷாக்கும் அந்த அஜித்குமார் அந்த கெமிஸ்ட்ரி, அந்த லவ் போர்ஷன்ஸ் இதெல்லாமே பிரமாதமா செம்ம பியூட்டிஃபுல்லா நடிச்சிருந்தாங்க த்ரிஷா நிறைய இடங்கள்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அவங்க தான் ஸ்க்ரீன் ஆஃப் பண்றாங்க. ரொம்ப நல்லா நீட்டா இருந்தாங்க ஆக்டிங். ஸ்டில் இன்னும் அந்த யங்காக அந்த பழைய ஹீரோயின் பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மெயினா அஜித் அண்ட் த்ரிஷா பேர் சொல்லவே தேவை, நல்ல நீட்டான ஒரு பேர். இந்த படத்துலயே ரொம்ப சூப்பரா இருந்தவங்க ஆக்டிங். நிறைய இடங்கள் வந்து சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டுவர்ட்ஸ் ஒரு கிளைமேக்ஸ் வரைக்கும் வராங்க. பட் அவங்க கேரக்டர் இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா த்ரிஷாவோட கேரக்டர்
நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் எரிச்சலா ஊட்டுற மாதிரி தான் பாருங்க. படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். மெயினா அவங்க கேரக்டர்லாம் திட்டி தான் பார்ப்பாங்க, இவெல்லாம் எதுக்கு காப்பாத்த அஜித் போறாரு அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. பட் நல்லா நீட்டா அந்த ஒரு கேரக்டர் எடுத்து போல்டா பண்ணியிருக்காங்க. மெயின் லீடா சூப்பரா பண்ணியிருந்தாங்க த்ரிஷா. அதே மாதிரி ரெஜினா கேசன்ட்ரா அவங்களும் இந்த படத்துல முக்கியமான ஒரு ரோல், சூப்பரான ஒரு ரோல் தான் அவங்களுக்கு. அப்படியே அந்த மாதிரி ஒரு சைக்கோபாத் கைண்ட் ஆஃப் ஒரு ரோல் தான். அதுவும் சும்மா பேருக்கு டம்மி ரோல் தான் கொடுத்துருக்காங்க லைன் திரும்பி அப்படின்னு நினைச்சாங்க ட்ரைலரை பார்த்து. பட் ரெஜினா கசன்ட்ராவுக்கும் ஒரு சூப்பரான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அது அவங்க ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு வில்லி ரோல்னே சொல்லலாம். அது ரெஜினா கசன்ட்ரா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஆரோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு வில்லன் தான், ஒரு செகண்ட் வில்லன் மாதிரி பண்றாரு படத்துல. ஸோ நல்லா இருந்தாங்க. அவர் படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த உடனே நான் சொன்னேன் கூட அந்த ஃப்ரெண்டு தம்பிக்கலாம், ஏய் இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கடா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சில பேரோட ஃபேஸை பார்த்தா நமக்கு பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கும், அந்த மாதிரி ஃபேஸ் தான் ஆரோ. பட் ஆனால் ஒரு மாதிரி அந்த ஒரு இரிட்டேட்டிங் கைண்ட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான் அவர் இந்த படத்துல ரொம்ப நல்லா நீட்டாகவும் பண்ணியிருந்தார் ஆரோ. இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவரோட கேரக்டர் கொஞ்சம் பெட்டராக எழுதிருக்கலாம். பட் ஓரளவு ஓகேவா நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு அவர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரம்யா சுப்ரமணியம் இந்த விஜய் டிவிலாம் கம்பேரிங் பண்ணுவாங்க, அவங்க இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ரோல் இருந்தாலும் அந்த அதுவும் படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல், அதுவும் நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. மெயினா அனிருத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே நீட்டா போட்டிருந்தார். சபடிக்காவும் சரி, பத்திக்கிச்சும் சரி, அப்புறம் அந்த ஒரு மெலோடி நம்பர் ஒன்று வருது, 3 பாட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே கேட்கறதுக்கு வந்து சீனா பார்க்கறதுக்கும் சூப்பரா இருந்தது. பிளஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரிச்சு மேய்ச்சிட்டாரு மனுஷன். ஏன்னா அவரோட ஸ்டைல் அந்த ஒரு மாஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கு, கொஞ்சம் கிளாஸான பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்துருக்காரு, கொஞ்சம் மெச்சூர்டா பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு. பார்க்கும்போதே தெரியுது நிறைய இடங்கள்ல ரொம்ப சூப்பரா இருந்தது. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த படத்துக்கு ஒரு ஒரு பெரிய பிளஸ் தான் நான் பார்ப்பேன் நான் இந்த படத்துக்கு. அதே மாதிரி வந்து சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஓம் பிரகாஷ் அவரோட சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஆங்கிள்ஸா இருக்கட்டும், பிளஸ் வந்து அந்த ஃப்ரேமா இருக்கட்டும், ஒவ்வொரு இடமும் அந்த லொகேஷன்ல இருக்கிற லொகேஷன்ஸ் சில சூப்பரா இருந்தது. ஏன்னா ஒரு சீன் வந்து காருக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் ஒன்று வரும், ஆரவுக்கும் அவங்க கேங்குக்கும் அஜித்துக்கும். அதுல அவங்க அந்த ரொட்டேட் பண்ண அந்த கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் செமையா இருந்தது. நிறைய இடங்கள்ல டிஐ ஒர்க்கா இருக்கட்டும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது. பிளஸ் அந்த லவ் போர்ஷன்ஸா இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும், அஜித்தையும் பயங்கர எங்கா காமிச்சிருக்காங்க. ரொம்ப வந்து நல்ல விஷுவல்ஸ் எல்லாமே அவ்வளவு கலர்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தார் ஓம் பிரகாஷ். நல்ல ஒரு நீட்டான ஒரு சினிமாட்டோகிராஃபி அவர்கிட்ட இருந்து. அதே மாதிரி என்பி ஸ்ரீகாந்தோட எடிட்டிங் அந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் 25 நிமிஷத்துக்குள்ள தான் எடிட் பண்ணிருக்காங்க. பட் அதுவே கொஞ்சம் லென்த் மாதிரி தான் பட்டுது. இன்னும் கூட உள்ளுக்குள்ள அவரே அந்த டைரக்டர் சொல்லி வந்து பட்டிட்டிங் பண்ணா இன்னும் படம் கொஞ்சம் கிறிஸ்பா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 15-20 நிமிஷம் அந்த படத்தை கண்டிப்பா கிறிஸ்ப் பண்ணிருக்கலாம். ஏன்னா நிறைய கட் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் எனக்கு ஸோ வந்து எடிட்டிங்ல அதை போட்டுருக்காங்க. மற்றபடி நல்லா கட்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்தது. நிறைய ஸ்டன் சீன்ஸா இருக்கட்டும், நம்ம ரொம்ப வந்து கட்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. படம் ஸ்டார்டிங்ல அது கொஞ்சம் அது ஒரு மாதிரி நான் லீனியர் மாதிரி தான் படம் போயிட்டு வரும். படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா நீட்டா எடிட் பண்ணியிருந்தாங்க டேரக்டர். அதே மாதிரி மெயினா மகிழ் திருமேனி அவர் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு லாஸ்ட் ஒரு 15 வருஷத்துல ஒரு 6 படம் 7 படம் தான் நம்ம பண்ணியிருப்பாரு. அதுல நான் அவரோட பெஸ்ட் படமா பார்த்தது தடையார தாக்க, அந்த இது வந்து பாத்தீங்கன்னா தடம். ரெண்டுமே வந்து அருண் விஜய் படம் பிரமாதமா பண்ணியிருப்பாரு. அதனால தான் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் நான் தேர்வு பார்க்க போனதுக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா மகிழ் திருமேனி தான். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட மைனஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பெருசா வந்து பாத்தீங்கன்னா படத்தோட அந்த ஒரு ரைட்டிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ இப்படி அடிவாங்கிற மாதிரி வந்து படம் வந்து எடுக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா ஹாலிவுட்லாம் அதெல்லாம் காமனா, நான் மெயினா ஒரு மூவி பஃப் நிறைய படம் பார்க்குறேன். அதனால நான் மற்ற கண்ட்ரி சினிமாஸ் நிறைய பார்த்துருக்கேன். அது இதெல்லாம் வந்து ஒரு காமனான ஒரு விஷயம். லைக் மற்ற நாட்டு சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமா அடி வாங்குறது, கடைசியில் அடிக்கிறதெல்லாம் காமனான ஒரு விஷயம். பட் நம்ம ஆடியன்ஸ் வந்து பெரிய ஹீரோ அடி வாங்க எடுத்துக்க மாட்டாங்க. பட் அது வந்து நான் மைனஸாகவும் சொல்ல முடியாது. அது என்னை பொறுத்தவரைக்கும் லைட்டாக வச்சுதான் ஒரு மைனஸ் மாதிரி படுது. பட் மெயின் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைட்டிங் தான். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக படம் வந்து நம்ம எதிர்பார்த்தது வேற மாதிரி நான் பார்த்தேன் நான் செகண்ட் ஹாஃப். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ஓரளவு நீட்டாக கொண்டு போய் அந்த கதையோட மூட்குள்ள வச்சிடறாங்க. செகண்ட் ஹாஃப் சும்மா ஆக்ஷன் பறக்க பறக்க வேற லெவல்ல இருக்கும். அந்த ஒரு லோகேஷ் கனகராஜ் ஸ்டைல்ல ஸ்கிரீன் பிளே வந்து மகிழ் திருமேனி எழுதிருப்பாரு எடுத்திருப்பாருன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் அப்படியே படம் ஒரு மாதிரி படுத்து வேற மாதிரி போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் பயங்கரமா சொதப்பிட்டாரு. அதான் இந்த படத்தோட பெரிய மைனஸா நான் பார்த்தேன். ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரைட்டிங். என்னதான் ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லரா இருந்தா கூட கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருக்கணும். ஏன்னா மகிழ் திருமேனி அதுல தான் ஸ்பெஷலிஸ்ட் ரைட்டிங்ல, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிறது தான் த்ரில்லர் ஜானர்ல. பட் இந்த படம் மகிழ் திருமேனி தான் எடுத்தாரான்ற மாதிரி எனக்கு இருக்கு. ஏதோ புது டைரக்டர் எடுத்த மாதிரி இருக்கு. என்னதான் நீங்க பிரேக் டவுன் அடாப்ட் பண்ணி எடுத்தாலுமே ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க கண்டிப்பா வந்து நோட் பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து ரைட்டிங் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல பெருசா எதுவுமே இல்லை. கதையும் ஒரு சிம்பிள் கதை. இது நீ 2.5 மணி நேரம் கொண்டு போனா அதுக்கேற்ற ஸ்டஃப் உள்ளுக்குள்ள இருக்கணும். அது இல்லாத நான் பெரிய மைனஸா பார்த்தா. ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கலாம். படம் ஸ்லோவா போறது கூட எனக்கு பெருசா மேட்டர். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். இது வந்து ஃபேன்ஸ்க்கு பிடிக்காது கண்டிப்பா அந்த படம். அதுவும் மெயின் மைனஸ் என்னன்னா இந்த படம் வந்து ஃபேன்ஸ்க்கு பிடிக்காது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி மூவி லவர்ஸ், மூவி பஃப்க்கு இந்த படம் ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். என்ன பொறுத்த இந்த மாதிரி படங்கள் நிறைய பார்த்தனால எனக்கு இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் நல்லா பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி கேரக்டர்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி எந்த ஒரு கேரக்டர்ஸும் ரொம்ப பெருசா ஸ்ட்ராங்கா எழுதல எக்ஸப்ட் அஜித் அண்ட் த்ரிஷா கேரக்டர். பிளஸ் இதுக்குள்ள அவங்க வச்ச ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பெருசா நெருடலா தான் இருந்தது. ஏன்னா வந்து த்ரிஷாவை அவங்க கடத்துறவங்க கிட்ட இருந்து அஜித்தை காப்பாற்ற போறாரு அப்படின்னா ஓகே ஃபைன். ஏன்னா இதுல வந்து த்ரிஷா அஃபேர் வச்சிருக்காங்கன்ற அந்த ஒரு சீன்லாம் எதுக்கு படத்துல வரணும், அதெல்லாம் அவங்க ஏன் சொல்லணும்? அவங்க கேரக்டர் எப்படி ஒரு ராங்கா போர்ட்ரே பண்ணுன்ற மாதிரி டேரக்டர் போர்ட்ரே பண்ணிருக்காரு. ஏன்னா அவங்க அஃபேரே வைக்கல, ஒரு ஹஸ்பண்ட் ப்ரோ ஒரு ட்ரிப் வராங்க, வரும்போது காணாம போறாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க அஃபேர் வைக்கிறது இந்த படத்தோட கதைக்கும் அதுக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லை.
அதனால தான் எனக்கு அது வந்து நான் ஒரு பெரிய மைனஸா நான் பார்த்தேன். ஏன்னா அது வந்து கதையில இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் த்ரிஷாவோட கேரக்டர். ஏன்னா இப்ப நீங்க இந்த படம் பாக்குற ஆடியன்ஸ்லாம் என்ன நினைப்பான், லைக் என்னன்னா, என்னடா இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா இருக்கா, இவளை காப்பாத்த அஜித் போறாரு, இவளெல்லாம் அப்படியே விட்டுருக்கணும், எப்படியா போய் தொலைணும் அப்படின்னு நினைப்பான். பட் ஆனா ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி தான் அது ரொம்ப சிம்பிளான ஒரு ரைட்டிங் எடுத்திருக்காரு. படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ். பட் ஆனா ரொம்ப சிம்பிளா யூஸ்வலான ஒரு படம் மாதிரி தான் போய் முடிஞ்சது. பட் அதையும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாம். த்ரிஷாவோட கேரக்டர் இது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். இதெல்லாம் தான் ஒரு மைனஸா பார்த்தது. பிளஸ்ஸா பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து இந்த கான்செப்ட் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு சின்ன புதுசான விஷயம் சொல்லலாம். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் படங்கள், ஹாலிவுட் படங்கள் நிறைய இந்த மாதிரியான படங்கள் நான் பார்த்துருக்கோம். மெயினா இந்த மார்டின் ஸ்கார்செஸே டைரக்டர் தலைவர் அவரோட படங்கள்லாம் வந்து என்ன மாதிரி இருக்கும், அவர் டைரக்ட் பண்ண படங்கள்லாம் இந்த மாதிரி படங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அந்த ஸ்லோ பர்ன் த்ரில்லர் ஜர்னல்ல இது வந்து எனக்கு பிடிக்கும். பட் ஒரு ஃபேன்ஸ்க்கு இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. தியேட்டர்ல பார்த்தாங்கன்னா, ஏன்னா அவங்க ஃபேவரட் ஹீரோ அடி வாங்குறத அவங்க ரசிக்க மாட்டாங்க. மாஸ் எலிமெண்ட்ஸ் இல்லைன்னா ரசிக்க மாட்டாங்க. இதுல வந்து படத்துல ஒரு 2 ஃபைட் தான் டுவர்ட்ஸ் தான் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ்ல இருக்கு. படம் பூராமே அஜித் தான் அடி தான் வாங்குறாரு. பிளஸ் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்குன்றதுனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸுக்கு கிடையாது. பட் ஆனா இது வந்து ஒரு நார்மல் ஒரு மூவில வராங்க அந்த படம் பார்க்கலாம். இது வந்து அதுக்கு ஒரு பெருசா அப்ரிஷியேட் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு படங்களை ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீம் ஒரு பெரிய ஹீரோ எடுத்து பண்றாரு. அட் சேம் டைம் ஒரு டேரக்டர் அதை டைரக்ட் பண்ணி தைரியமா வெளியிடுறாரு. கண்டிப்பா வந்து ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்காக இந்த படத்தை ஒரு வாட்டி நம்ம சப்போர்ட் பண்ணோம். அப்பதான் இந்த மாதிரியான இன்னும் படங்கள் வரும். பட் இதுல இருக்க அந்த மிஸ்டேக் எல்லாம் சரி பண்ணியிருந்தாரு மட்டும் இந்த அந்த படம் வேற லெவல் பேங்கரா இருந்திருக்கும். சீரியஸ்லி இது நானே பெருசா எதிர்பார்த்த மகிழ் திருமணி பயங்கரமா பண்ணியிருப்பாருன்றது. அந்த ரைட்டிங்ல கோட்டை விட்டது, பிளஸ் அந்த த்ரிஷாவோட கேரக்டர்ல ரைட்டிங்ல ஸ்டாண்ட் பண்ணாம விட்டது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி போய் இது முடிஞ்சிருச்சு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வேற மாதிரி ட்ரோல் பண்றாங்க. இப்ப நான் அந்த படம் பார்த்துட்டு சும்மா இன்ஸ்டால ரீல் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி ஒரு நெகட்டிவான ஒரு ட்ரோல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு சீனையும் வச்சு. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அஜித் வந்து ஒரு இந்த ப்ரீ லைக் அந்த ஒரு இன்டர்வல்ல போயிட்டு வில்லன் காலில் வந்து கெஞ்சுறாரு, ஐயோ பொண்டாட்டியை விட்டுறா அப்படின்னு. இது வந்து பவர் ஸ்டார் வந்து லத்திகா படத்துல பண்ணது. நமக்கு என்னதான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு காமன் ஒரு ஃபேனா வந்து ஃபேனோ இல்லை ஒரு நார்மல் ஒரு காமனான ஒரு பர்சனல் மூவில வர வந்து சரி ஒரு அஜித் படம் ஒரு மகிழ் திருமணி ஒரு பெரிய டேரக்டர் ஸோ இருக்கும்போது இவங்க காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். அஜித் படம் 2 வருஷம் கழிச்சு வருது. அப்போ ஃபேன்ஸோட மனநலம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ காமன் ஆடியன்ஸா எனக்கு பார்க்கும்போது எனக்கு அது ஒரு ஃபீல் ஆகுது. என்னடா ஃபீலிங் சேட் ஃபார் அஜித் அப்படின்னு கூட சொல்லலாம்ப்பா. அவருக்காக நம்ம ஃபீல் பண்றதா தான் நினைச்சுக்கணும். ஏன்னா வந்து பிகாஸ் அந்த ஒரு 2 வருஷம் காத்திருந்த ஒரு ஃபேன் வெறித்தனமா விடாம வச்சு பக்கம் வந்திருப்பான். பட் அது ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணல. சரி ஓகே நீ ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல பரவாயில்ல. ஒரு நல்ல ஒரு கிளாஸான ஒரு படமா எடுத்தாலும் அதுக்குள்ள ஒரு கதை பிளஸ் அதுக்குள்ள அந்த ஒரு ரைட்டிங் இருக்கணும்ல. அந்த ரைட்டிங்ல தான் நான் பெரிய மைனஸா பார்த்தேன். இப்போ வந்து சரி ஓகே இது ஃபேன்ஸே பார்க்க தேவையில்ல. பட் ஒரு மூவில அவரா போய் நான் பார்த்தாலும் அதுக்குள்ள இருக்க பிரச்சனை நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா வந்து ரைட்டிங் சுத்தமா அவ்வளவு வீக்கா இருந்ததுன்னா அது வந்து சீரியஸ்லி இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரியான ஒரு ரைட்டிங் இருக்குன்ட்டு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு. பட் ஆனா அப்படி இருந்தாலும் நீங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேணா பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் கண்டிப்பா தேர்ல கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு போர் அடிக்காது. ஒரு ஒன் டைம் டீசென்டான ஒரு வாட்ச். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் நான் என்னவா நினைக்கிறேன்னா இந்த படத்தை ஒரு 1.25 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ட்ரிம் போட்டு ஒரு 1.25 மணி நேரத்துல கிறிஸ்பா ரைட்டிங்கை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு படத்தை ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா வேற லெவல் பேங்கரா இருந்திருக்கும். தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய கலெக்ஷன் இந்த படம் அடிச்சிருக்கும். ஏன்னா கண்டிப்பா அது நினைச்சா அதை பண்ண முடியும். இப்போ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்க முடியாது, ஒரு ஃபேன்ஸும் பார்க்க முடியாது, ஒரு நார்மலான மூவி லவர் தான் பார்க்கணும். அவங்க மூவி லவர்னா இப்போ என்ன மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய குறைகளை உள்ள எடுத்து வைப்பாங்க, உண்மையான குறைகள் தான் எடுத்து வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. இன்னும் அடுத்தடுத்த நாள் இது வந்து நடக்க போற விஷயங்களை பார்த்தா தான் தெரியும். இந்த படத்தையா 2 வருஷம் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கலாச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தையா 2 வருஷம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கே அது ஒரு கேள்வி வருது. மகிழ் திருமணி இந்த படத்தை எடுக்க எதுக்கு 2 வருஷம் ஆக்கிட்டாரு கேட்டா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் லைக் அந்த கிளைமேட் அப்படி இப்படின்னு. பட் அந்த லொகேஷன்ஸ்லாம் நம்ம இந்தியாவிலே இருக்கு, எதுக்கு அங்க போய் எடுத்தாங்க அப்படின்றது எனக்கு புரியல. ஏன்னா அந்த லொகேஷன்ஸும் உங்களுக்கு பெருசா காட்ட மாட்டாங்க. அஜர்பைஜானை சுத்தி இந்த மாதிரி ஒரு பாலைவனம் அப்படி இருக்கு, இந்த சைட்ல போகிற சீன்ஸ் போதும். அது நீங்க இங்க ராஜஸ்தான்லேயே சூப்பரா இருக்கு, அதோட சூப்பர் லொகேஷன்ஸ். இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணி படத்தோட பட்ஜெட்டும் ஒரு பெரிய பட்ஜெட், ஆல்மோஸ்ட் ஒரு 300 crores கிட்ட இந்த படத்தோட பட்ஜெட் இருக்கும். பெரிய கலெக்ஷன் இது அடிக்குமான்னு எனக்கு போட்ட காசே அடிக்குமான்னு தெரியல. பட் லைக்கா தான் ரொம்ப பாவம். பேக் டு பேக் எல்லார்கிட்டையும் அடி வாங்குறாங்க. சின்ன சின்ன ஹீரோஸும் அடிக்கிறாங்க, அவங்க பெரிய ஹீரோஸும் அடிக்கிறாங்க, கமல் ரஜினி மாதிரி ஹீரோஸும் அடிக்கிறாங்க. லைக்கா பார்த்தா தான் பாவமா இருக்கு. இந்த படத்துல ஏதாவது ப்ராஃபிட் இருந்தால் தான் அவங்களால அடுத்த படமே பண்ண முடியும். இல்லைன்னா ஒரே ப்ரொடக்ஷன் கம்பெனி இழுத்து முட்டு போக வேண்டியதான். அவங்க நிலமை அப்படிதான் இருக்கு. சீரியஸ்லி மகிழ் திருமணி கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அவர்கிட்ட இருந்து. பட் ஆனால் ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் ரொம்ப போர் அடிச்சுன்னா தேர்ல போய் ஒரு ஒன் டைம் நீட்டா பாருங்க. எனக்கு ஃபேன்ஸோட மனநிலைமை புரியுது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வந்து யோசிச்சு பார்த்தா நான் பார்த்து ஃபீல் தான் பண்ணேன், என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. பட் யாருக்குமே கவலைப்பட தேவையில்ல அஜித் ஃபேன்ஸ் எல்லாரும். ஏன்னா அடுத்த படம் குட் பேட் அக்லி வரப்போகுது. அது ஆதிக் ரவிச்சந்திரன், அவரை பத்தி சொல்லவே தேவையில்ல. நல்ல யங் சென்சேஷன், பயங்கரமான ஒரு டேரக்டர். கண்டிப்பா அந்த படமும் இந்த சம்மருக்கு வரப்போகுது. அந்த படத்துல அஜித் பயங்கரமா மாசா படைப்பாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் அது பக்காவான கமர்ஷியல் பேக்கேஜ்னு கேள்விப்பட்டேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து நீங்க அந்த அளவுக்கு தேர்க்கவே பார்க்க முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா அது போயிட்டு ஒரு ஃபேமிலியோடயும் பார்க்கலாம், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடயும் பார்க்கலாம். பட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா தான் எனக்கு கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. பட் ஒரு மூவி லவரா இருந்தா கண்டிப்பா படத்தை தேர்ல போய் பாருங்க. ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். என்னதான் லூப் ஹோல்ஸ் நிறைய இதுல வந்து சில விஷயங்கள் ரைட்டிங்ல ஸ்ட்ராங் இல்லைனா கூட ஒரு ஒன் டைம் பக்கா டீசென்ட் வாட்ச் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அதுதான் ஏன்னா இந்த டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. டெக்னிக்கலி ஒரு நல்ல ஒரு சவுண்ட் குட்டான ஒரு படம் தான் அது. கண்டிப்பா அந்த படத்தை தியேட்டர்ல போய் ஒரு ஒன் டைம் நீட்டா பார்க்கலாம்.
கண்டிப்பா மெயினா வந்து அஜித்துக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். ஏன்னா, இந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் எடுத்து தைரியமா இவருடைய கரியர்ல இவரு இருக்க ஹைட்க்கு இந்த மாதிரியான ஸ்கிரிப்ட், இந்த மாதிரியான ஒரு ரோல் எடுத்து இவரு பண்ணதுக்கு பெருசா பாராட்டலாம். கண்டிப்பா இதுக்கு அடுத்து ஒரு குட் பேட் அக்லி அவருக்கு திரும்பி ஒரு பெரிய கம்பேக்கா குடுக்கும் அப்படின்றது நம்பலாம். இனிமே நெறைய படங்கள் பேக் டு பேக் பண்ண போறதா பிளான் பண்ணியிருந்தாருன்னு நான் பார்த்திருந்தேன். பட் ஆனா இது வந்து பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மென்ட். ஒரு ஃபேனா இல்லாம ஒரு காமன் மேன் எனக்கே ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்னா, ஃபேன்ஸ்க்கு ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஸோ இந்த படத்துல ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10க்கு வந்து ஒரு 5 குடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் தான் இது. ரொம்ப போர் அடிச்சுதுன்னா போய் தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா ஆனா அதுக்குன்னு பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இது. இந்த மாரி கொஞ்சம் உங்க பொறுமைய சோதிக்கும். ஆனா நீங்க உட்கார்ந்து ஸ்ட்ராங்கா பார்க்கணும். ஏன்னா வந்து ரைட்டிங்ல நெறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு நான் சொன்ன மாரி. பட் பொறுமையா உட்கார்ந்து பார்க்குற மாரி இருக்கும். ரொம்ப போர் அடிச்சுதுன்னா ஒரு ஒன் டைம் நீட்டா பார்க்கலாம். இல்லன்னா ஓடிடில வந்தோன பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க் யூ. பை.